This sermon, events made clear by prophecy, was delivered on Sunday evening, August 1st, 1965, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Let's just go back a few minutes, and now let's listen to the words quoted by himself. Watch here, the word itself quoting the word of himself. The word itself quoting the word of himself. நாம் ஒரு சில நிமிடங்கள் பின்னோக்கி செல்வோம். இப்பொழுது நாம் அவரிடத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போமாக. வார்த்தை தாமே தம்முடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுவதை இங்கே கவனியுங்கள். வார்த்தை தாமே தம்முடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுகின்றது. Not telling that he was that, but just let the word speak for itself. And they know who he was. The letter of the word quoting the word in flesh quoting the word of the letter. அவர் அதுவாய் இருந்தார் என்று அவர்களிடம் கூறாமல் வார்த்தை தனக்காக பேசட்டும். அப்பொழுது அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கின்றனர். வார்த்தையின் எழுத்து, வார்த்தையை மேற்கோள் காட்டுதல். வார்த்தை மாம்சத்தில் எழுத்தின் வார்த்தையை மேற்கோள் காட்டுதல். Being fully identified with himself. Look here. Now let's listen to him quote. Now we know that they were all brief to the late happenings, that is of the crucifixion and of the story of the resurrection of the tomb as we just read. தம்முடன் முழுமையாக அடையாளம் கண்டுகொள்ளப்படுதல். இங்கே பாருங்கள். இப்பொழுது நாம் அவருடைய மேற்கோள்களுக்கு செவி கொடுப்போம். இப்பொழுது அவர்கள் யாவரும் காலதாமதமாக சம்பவித்தவைகளை குறித்து விளக்கி கூறப்பட்டிருந்தனர் என்பதை நாம் அறிவோம். அதாவது சிலுவையில் அறையப்படுதல் மற்றும் உயிர்த்தெழுதலின் சம்பவத்தையும் கல்லறையை குறித்தும் நாம் சற்று வாசிக்கிறோம். Now he goes straight to the word of prophecy about himself. Now let's just think that he said this. He said a lot more than this. But what? இப்பொழுது அவர் தம்மை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கு நேராக செல்கிறார். இப்பொழுது அவர் இதை கூறினார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் இதை பார்க்கிலும் அதிகமாக கூறினார். ஆனால் கவனியுங்கள். Let's hear him say, turn over to Zechariah 11 and 12. And wasn't the Messiah to be sold according to the prophet for 30 pieces of silver? அவர் கூறுவதை கேட்போம். சகரியா 11:12க்கு திருப்புங்கள். தீர்க்கதரிசியின்படியே மேசியா 30 வெள்ளி காசுகளுக்கு விற்கப்பட வேண்டியவர் அல்லவா? You just said that this man was sold for 30 pieces of silver. Turn over, you get them scriptures? Zechariah 11:12. இந்த மனிதன் 30 வெள்ளி காசுகளுக்கு விற்கப்பட்டார் என்று நீர் கூறினீர். திருப்புங்கள். நீங்கள் அந்த வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டீர்களா? சகரியா 11:12. And then he said, did you notice what David said in the Psalms? Psalm 41:9. He was betrayed by his friends. அதன் பின்னர் அவர் சங்கீதம் 41:9ஆம் அதிகாரத்தில் தாவீது கூறியுள்ளதை நீங்கள் கவனித்தீர்களா? அவர் அவருடைய நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டிருந்தார். And then again in Zechariah 13:7, he was forsaken by his disciples. And in Psalms 35:11, accused by false witnesses. அதன் பின்னர் மீண்டும் சகரியா 13:7 அவர் தம்முடைய சீசர்களால் கைவிடப்பட்டார். சங்கீதம் 35:11 பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டார். You just said he was. Isaiah 53:7, he was dumb before his accusers. Isaiah 50:6, they scourged him, the prophet said. அவர் அவ்வாறு இருந்தார் என்று நீங்கள் கூறினீர்கள். ஏசாயா 53:7 அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு முன்பாக அவர் வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 50:6 அவர்கள் அவரை வாரினால் அடித்தனர் என்று தீர்க்கதரிசி கூறினான். Psalms 22, he was to cry on the cross, my God, why hast thou forsaken me? Did he do that day before yesterday afternoon? Psalms 22 again, 18, his garments was parted among them. சங்கீதம் 22, அவர் சிலுவையில் இருந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற வேண்டியதாய் இருந்தது. நேற்று முன்தினம் பிற்பகல் அவர் அதை செய்தாரா? மீண்டும் சங்கீதம் 22:18 அவருடைய வஸ்திரங்கள் அவர்களுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுக்கப்பட்டன. Did they do that?
And Psalms 22:78, mocked by his enemies, the church. அவர்கள் அதை செய்தார்களா? சங்கீதம் 22:7 முதல் 8 வரை அவருடைய சத்துருக்களால் சபையால் பரியாசம் செய்யப்பட்டது. Psalms 22 again, there was not a bone in his body to be broke, but they pierced my hands and my feet, he said. Holding his hands behind him, no doubt, at the time. Isaiah 53:12 said he would die between malefactors. சங்கீதம் 22 மீண்டும் அவருடைய சரீரத்தில் ஒரு எலும்பு முறிக்கப்படக்கூடாதிருந்தது, ஆனால் அவர்களின் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று அவர் கூறினார். அந்த நேரத்தில் அவருடைய கரங்களை அவருக்கு பின்னால் கட்டியிருந்தனர் என்பதில் சந்தேகமில்லை. ஏசாயா 53:12 அவர் அக்கிரமக்காரருக்கு மத்தியில் மரிப்பார் என்று கூறியுள்ளது. Isaiah 53:9 said he was buried with the rich. Psalm 16:10 said, I will not leave his soul in hell, neither will I suffer my Holy One to see corruption. அவர் ஐஸ்வர்யவான்களோடு அடக்கம் பண்ணப்பட்டார் என்று ஏசாயா 53:9 கூறுகிறது. சங்கீதம் 16:10 அவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் நான் விடேன், என் பரிசுத்தர் அழிவை காண ஒட்டேன் என்று உரைத்துள்ளது. And was not Malachi 3 the forerunner of this man? Oh, I like to hear him quote that. மல்கியா 3 இந்த மனிதருக்கு முன்னோடியாக இருக்கவில்லையா? ஓ, அவர் அதை மேற்கோள் காட்டுவதை நான் கேட்க விரும்புகிறேன். Look at the prophecies. Notice, then all the types he might have went through about Isaac in Genesis 22, how God foreshadowed Isaac, how Father Abraham took his own son, packing the wood up the hill, and offered up his own son. தீர்க்க தரிசனங்களை பாருங்கள், கவனியுங்கள். அதன் பின்னர் அவர் ஈசாக்கை குறித்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் எப்படியாய் தேவன் ஈசாக்கை முன் நிழலிட்டார், எப்படி தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனை மலையின் மேல் விறகு சுமந்து செல்ல செய்து தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக அளித்தான். It was now beginning to soak into. You done told them they were fools for not looking at the prophecy for that day. அது இப்பொழுது அவர்களுக்குள் பதிய துவங்கி இருந்தது. அந்நாளுக்கான தீர்க்க தரிசனத்தை நோக்கி பார்க்காத காரணத்தால் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அவர் அவர்களிடத்தில் கூறியிருந்தார். And now begin to soak in. Begin to see the fulfilling of all this that had taken place in the last few days, in the last 2 or 3 years. The vindicated prophecy of the age. இப்போது அது பதிய தொடங்குகிறது. கடந்த சில நாட்களில் சம்பவித்த இவை யாவற்றின் நிறைவேற்றத்தை காண துவங்கி கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் காலத்தின் ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனம். It was then that they knew that their crucified friend Jesus had fulfilled every word of this. சிலுவையில் அறையப்பட்ட அவர்களுடைய சிநேகிதனாகிய இயேசு இதன் ஒவ்வொரு வார்த்தையையும் நிறைவேற்றியிருந்தார் என்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்திருந்தனர். Oh, it was then that they know that that man truly was that Messiah. That he should raise from the dead. The grave couldn't hold him. I will not suffer my Holy One to see corruption. ஓ, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த மனிதன் உண்மையாகவே அந்த மேசியாவாய் இருந்தார் என்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்திருந்தனர். கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. என் பரிசுத்தர் அழிவை காண நான் விடேன். There's not one word of prophecy can ever fail. And he did raise. தீர்க்க தரிசனத்தில் ஒரு வார்த்தையும் தவறி போக முடியாது. அவர் உயிர்த்தெழுந்தார். Then that messenger's down at the tomb this morning was right. He is risen from the dead. He is alive. He is that Messiah. Wow! Don't fail it. அப்படியானால் இந்த காலையில் கல்லறையண்டை வந்திருந்த செய்தியாளர்கள் சொன்னது சரிதான். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவரே அந்த மேசியா. ஏன் அதை தவறவிடாதீர்கள். His action, his ministry, and everything he's done has been vindicated exactly the words that the prophet said would take place for this day. That's done it. அவருடைய செயல், அவருடைய ஊழியம் மற்றும் அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நாளுக்கென சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசி கூறியிருந்த வார்த்தைகள் சரியாக அப்படியே நிறைவேறின. அது செய்துவிட்டது. Then they know that it was him, their crucified
friend Jesus that had done it. No wonder their hearts burned within them as he talked to them. சிலுவையில் அறையப்பட்ட அவர்களுடைய சிநேகிதனாகிய இயேசுவே அதை செய்திருந்தார் என்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டனர். அவர் அவர்களிடத்தில் பேசின போது அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிந்ததில் வியப்பொன்றுமில்லை. Now, they'd walked 6 miles, and it seemed like a short time. எப்பொழுது அவர்கள் 6 மைல் தூரம் நடந்து வந்திருந்தனர். அது ஒரு குறுகிய நேரமாக தென்பட்டது. And here's another thing they'd done. You know, they'd heard a 6-hour sermon on prophecy being vindicated. That's what he talked to them along the road. இங்கே அவர்கள் செய்திருந்த மற்றொரு காரியம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் தீர்க்கதரிசனம் உறுதிப்படுத்தப்படுவதை குறித்த 6 மணி நேர பிரசங்கத்தை கேட்டிருந்தனர். அப்படித்தான் அவர் பாதை நெடுகிலும் அவர்களிடத்தில் பேசினார். Just as soon as they started down the road, he stepped out. For he's right there at Jerusalem. 6 hours later, 64 longs, they was right down the road 6 miles to Emmaus. That's what it is. அவர்கள் பாதையில் செல்லத் துவங்கினவுடனே அவர் அடியெடுத்து வைத்தார். ஏனென்றால் அவர் இங்கே எருசலேமில் இருந்தார். 6 மணி நேரம் தாமதமாக பிறகு 60 பர்லாங் தூரம் அவர்கள் எம்மாவூருக்கு செல்லும் பாதையில் 6 மைல் தூரத்தில் இருந்தனர். அதுதான் அது. And he had preached confirmed prophecies for 6 hours. Don't condemn me on my 3 then. See? But notice, they had preached, they'd heard a 6-hour sermon on prophecy being confirmed, vindicated. அவர் 6 மணி நேரமாக உறுதியான தீர்க்க தரிசனத்தை பிரசங்கித்திருந்தார். என்னுடைய 3 பேரில் என்னை குற்றப்படுத்த வேண்டாம். பாருங்கள், பார்த்தீர்களா? ஆனால் கவனியுங்கள், அவர்கள் பிரசங்கித்திருந்தனர். தீர்க்க தரிசனத்தின் பேரில் 6 மணி நேரம் பிரசங்கம் உறுதிப்படுத்தப்பட்டு ரூபகாரப்படுத்தப்படுவதை அவர்கள் கேட்டிருந்தனர். Now it was getting along towards evening time. You know, he's the same yesterday, today, and forever. எப்பொழுது சாயங்கால நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். It was then that he opened their eyes to know if Hebrews 13:8, he's the same yesterday, today, and forever. அப்பொழுது எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய கண்களை திறந்தார். At the evening time, events are made clear by the prophecy. சாயங்கால நேரத்தில் சம்பவங்கள் தீர்க்க தரிசனத்தின் மூலம் தெளிவாக்கப்படுகின்றன. What's taking place in the modern hour can be easily identified if you'll just believe the prophecy of the hour. இந்த நேரத்தின் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் நவீன காலத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். Yes, fools, slow of understanding, slow to believe. You keep pondering over it. ஆம், விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். To believe that all the prophets said about the Messiah, wouldn't it have to happen? Now he checked these points all back and showed what the prophets said that would happen. மேசியாவை குறித்து எல்லா தீர்க்கதரிசிகளும் கூறினதை விசுவாசிக்கும் போது அது சம்பவிக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுது அவர் இந்த எல்லா குறிப்புகளையும் சரிபார்த்து அது என்ன சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசி கூறினார் என்பதை காண்பித்தார். Then they begin to understand. So he said, act like he's going to go on by. They like this man. They said, you give us something. We never thought that. He is alive somewhere. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள துவங்கினர். எனவே அவர் கூறினார், அவர் கடந்து செல்ல போவது போல நடந்து கொண்டார். அவர்கள் இந்த மனிதனை விரும்பினர். அவர்கள், நீர் எங்களுக்கு ஏதோ ஒன்றை அளித்திருக்கிறீர், நாங்கள் அதை ஒருபோதும் நினைக்கவில்லை, அவர் எங்கோ உயிரோடு இருக்கிறார் என்றனர். Is talking to him. Didn't know it. So no doubt he looked at him sadly and he started to walk on by. அவர்கள் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தும் அதை அறியாதிருந்தனர். எனவே அவர் அவர்களை வருத்தத்துடன் நோக்கி பார்த்தார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் நடந்து செல்ல துவங்கி, But he is waiting for them to invite him. That's what he's waiting tonight. For you to invite him. ஆனால் அவர்கள் அவரை அழைப்பதற்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார். நீங்கள் அவரை அழைக்க இன்றிரவு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Notice, when those disciples invited him in to their fellowship around the table,
It was then that he done something just like he did before his crucifixion. And their eyes come open. கவனியுங்கள், அந்த சீஷர்கள் மேசையை சுற்றி தங்களுடன் ஐக்கியம் கொள்ள அவரை அழைத்த போது, அப்பொழுது அவர் தம்முடைய சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு செய்ததை போன்ற ஒரு காரியத்தை செய்தார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. They know his manner, his style. They know what he done. And he did it then just like he did before. And they said, that's him. Amen. And quickly they raised up to scream it out. And he vanished. அவர்கள் அவருடைய விதத்தையும் அவருடைய பாணியையும் அறிந்திருந்தனர். அவர் என்ன செய்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் முன்பு செய்தது போலவே அப்பொழுதும் அவர் அதை செய்தார். அவர்களோ அது அவர்தான் என்றனர். உடனே அவர்கள் அதை கூச்சலிட எழும்பினர். அவர் மறைந்து விட்டார். More it took 6 hours to listen to this sermon. Maybe 20 minutes they were light-footed back to tell the rest of them. He's risen indeed. He is really alive. இந்த பிரசங்கத்தை கேட்க அவர்கள் 6 மணி நேரம் எடுத்துக் கொண்டனர். ஒருவேளை 20 நிமிடங்களிலேயே அவர்கள் மற்றவர்களிடம் சொல்ல விரைந்து வந்திருக்கலாம். அவர் உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார். அவர் உண்மையிலேயே உயிருடன் இருக்கிறார். Friends, this is the fulfillment of Malachi 4, St. Luke 17, St. John 15. நண்பர்களே, இது மல்கியா 4, பரிசுத்த லூக்கா 17, பரிசுத்த யோவான் 15. Oh, so many Revelations 10. So many prophecies that can be pinned exactly to this day. And also in the book of Mark and in Matthew, where he said these great signs and wonders would appear in the sky. இவ்வளவு வெளிப்படுத்தின விசேஷம் 10. அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்நாள் வரைக்கும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கின்றன. மார்க்குவின் புத்தகத்திலும் மத்தேயுவிலும் கூட இந்த மகத்தான அடையாளங்களும் அற்புதங்களும் ஆகாயத்தில் தோன்றும் என்று அவர் கூறினார். And people call them saucers, flying saucers. Can vanish with the power and quickness of a thought. ஜனங்கள் அவற்றை தட்டுகள், பறக்கும் தட்டுகள் என்று அழைக்கிறார்கள். ஒரு சிந்தனையின் சக்தியாலும் வேகத்தாலும் மறைந்து போகலாம். Intelligence that can move in, he can write, he can speak, he can do whatever he wants to. The great pillar of fire, the same yesterday, today and forever. நுண்ணறிவு உள்ளே நுழையக்கூடியது. அவரால் எழுத முடியும், அவரால் பேச முடியும், அவர் விரும்புகிற எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். மகத்தான அக்கினி ஸ்தம்பம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். And sights coming up on the earth, pyramids of smoke rising into the air way above where there cannot be no humidity or nothing, 30 miles high. பூமியின் மேல் காட்சிகள் வரும்போது அங்கே 30 மைல் உயரத்தில் ஈரப்பசையோ அல்லது எதுவுமே இல்லாதபடியால் அங்கே கூர்நுனி கோபுர வடிவிலான புகையானது ஆகாயத்தை நோக்கி எழும்புகிறது. Predicted a year and a half before it happened that it would be that way. Then turn the picture and see who it is looking down. Not one word has ever failed that's been told. And here's God's written word confirming it's the truth. அது அந்த விதமாகவே இருக்கும் என்று அது சம்பவிப்பதற்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்டது. அதன் பின்னர் படத்தை திருப்பி அது யாரை நோக்கி பார்க்கிறது என்று பாருங்கள். கூறப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஏதோ தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை உள்ளது. அது சத்தியம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. And it's evening time again. I wonder if he would return by grace tonight and do something now like he done back there. Let's pray and ask him. மீண்டும் சாயங்கால நேரம் வந்துவிட்டது. அவர் இன்றிரவு கிருபையினால் திரும்பி வந்து அவர் முன்பு செய்தது போன்று இப்பொழுது ஏதாவது செய்வாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நாம் ஜெபித்து அவரிடத்தில் கேட்போம். Events made clear by vindicated prophecy. சம்பவங்கள் ரோபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தினால் தெளிவாக்கப்பட்டுள்ளன. God Almighty, help us. Help us, dear God, to understand the things that we should know. Understand thy word. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள தேவனே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். And now, Lord, we have heard sermons now for nearly 2,000 years, writings of books. எப்பொழுதும் கர்த்தாவே,
நாங்கள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக பிரசங்கங்களையும் புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளையும் கேட்டிருக்கிறோம். And in this last days, here it slipped right back again. And now it's towards evening time. The Methodists, Baptists, Presbyterians, and many of them down through the ages talk with you. எங்கே இந்த கடைசி நாட்களில் அது மீண்டும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது சாயங்கால நேரத்தை நோக்கியதாய் உள்ளது. மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள் இன்னும் அநேகர் காலந்தோறும் உம்மோடு பேசி வந்துள்ளனர். Maybe just along the way of this great day that hasn't been either night or day as the prophet said. இந்த மகத்தான நாளின் பாதையில் தீர்க்கதரிசி கூறியது போல இரவாகவோ அல்லது பகலாகவோ இல்லாமல், But in the evening time it'll be like Jesus rose from the tomb and appeared to Simon, to the women, and showed them that he was alive. ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இயேசு கல்லறையிலிருந்து எழுந்து சீமோனுக்கும் ஸ்திரீகளுக்கும் தரிசனமாகி அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். That was the morning. And then in the evening he come back again. But he did walk to them through the day, rebuking them for their blindness. But then he made himself known to them in the evening time. அது காலை வேளையாய் இருந்தது. அதன் பின்னர் சாயங்கால வேளையில் அவர் மீண்டும் வந்தார். ஆனால் அவர் நாள் முழுவதும் அவர்களிடம் நடந்து சென்று அவர்களுடைய குருட்டுத்தனத்திற்காக அவர்களை கடிந்து கொண்டார். ஆனால் அதன் பின்னர் அவர் தம்மை சாயங்கால நேரத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். God come into our fellowship tonight that we have around the Word. God is so scarcely believed today amongst the peoples. தேவனே, வார்த்தையின் பேரில் நாங்கள் கொண்டுள்ள எங்கள் ஐக்கியத்திற்குள் இன்றிரவு வாரும். தேவனே, அது இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் மிகவும் அரிதாகவே விசுவாசிக்கப்படுகிறது. But I'm thankful that there is some that you have called and ordained them to eternal life, and you said all that the Father has given me will come. ஆனால் நீர் சிலரை நித்திய ஜீவனுக்கென்று நியமித்திருக்கிறீர் என்பதற்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். நீர் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் வரும் என்று கூறினீர். Now while the evening lights are shining, while you have permitted, Lord, that not one prophecy out of the hundreds that went forth has ever failed one time. இப்பொழுது சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தாவே, ஒரு தீர்க்க தரிசனமும் நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்களில் ஒரு முறை கூட தவறி போகவில்லை. And truly, if that identifies, it has to be you, because no person could be that accurate. Just like the Bible, no man could write, no one in the space of 1600 years by 40 different writers could write and not one error be in it. அப்படியானால் அது உண்மையாகவே அடையாளம் காட்டினால் அது நீராய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த நபரும் அவ்வளவு துல்லியமாக இருக்க முடியாது. வேதாகமத்தை போன்று எந்த மனிதனாலும் எழுத முடியவில்லை. 1600 ஆண்டுகளில் யாராலும் தவறாக எழுத முடியவில்லை. 40 வெவ்வேறு எழுத்தாளர்களால் எழுத முடிந்தது. ஆனால் அதில் ஒரு பிழை கூட இருக்கவில்லை. Dear God, I pray that you will manifest yourself tonight of Hebrews 13:8, that you are the same yesterday, today, and forever. And the works that you did then, you do today. அன்புள்ள தேவனே, எபிரேயர் 13:8 என்றிரவு நீர் உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அப்பொழுது நீர் செய்த கிரியைகளையே இன்றைக்கும் நீர் செய்கிறீர். And you promised it. You said in this last days, when the world is setting like Sodom and Gomorrah, perversion, we look at these boys just so much like girls wearing clothes like. நீர் அதை வாக்குத்தத்தம் செய்தீர். நீர் இந்த கடைசி நாட்களில் உலகம் சோதோம் குமாராவை போல தாறுமாறாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது என்று கூறினீர். நாங்கள் இந்த பையன்களை பெண் பிள்ளைகளை போன்றே இருப்பதை பார்க்கிறோம். அவர்களை போன்ற ஆடைகளை அணிந்து and see the girls trying to act like boys, and see the women and men in this perverted age. See sex appeal has become a idol of worship. மேலும் பெண் பிள்ளைகள் பையன்களைப் போல நடந்து கொள்ள முயற்சிப்பதைக் கண்டு, இந்த தாறுமாறாக்கப்பட்ட காலத்தில் ஸ்திரீகளையும் ஆண்களையும் கண்டு பாலியல் கவர்ச்சி ஒரு வழிபாட்டு விக்கிரகமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். The gospel has been pushed out to one side, and nakedness in the Laodicea church. Oh God, what an hour. Come, Lord Jesus, make yourself known to us. For we asked it in Jesus' name. சுவிசேஷமானது ஒரு பக்கத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. லவோதிக்கேயா சபை நிர்வாணமாயிருக்கிறது.
ஓ தேவனே, என்னே ஒருவேளை வாரும் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். Now, while you have your heads bowed, your eyes closed, I'm going to ask you something. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கி இருக்கையில், உங்களுடைய கண்கள் மூடி இருக்கும்போது, நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். You believe that God is here? You believe that the things it's doing today is prophecy fulfilled? You believe that Jesus Christ is the same yesterday, today, and forever? தேவன் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You believe when he was here and manifest in the flesh for that day, and the works that he done there was to be repeated again in this day? The prophet said so. The Bible said so. All scripture must be fulfilled. It cannot fail. அவர் இங்கிருந்தபோது, அந்த நாளுக்கான மாம்சத்தில் வெளிப்பட்ட போது, அங்கே அவர் செய்த கிரியைகள் இந்த நாளில் மீண்டும் செய்யப்பட வேண்டியதாய் இருந்ததா? தீர்க்கதரிசி அவ்வண்ணமாய் கூறினார். வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது தவறி போக முடியாது. How did he identify himself? By being that prophet that Moses spoke of. Know the secrets of the hearts of the people. The woman touched his garment. He turned and said, thy faith has saved thee. அவர் எப்படி தம்மை அடையாளம் காட்டினார்? மோசே பேசின அந்த தீர்க்கதரிசியாய் இருப்பதன் மூலம் ஜனங்களின் இருதயங்களின் ரகசியங்களை அறிந்தவர். அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவர் திரும்பி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். When Simon Peter come up to him, he knowed his name, told him who he was, who his father was. That same lovely Jesus is not dead. He's alive forevermore. Praise be to God. And I believe in this evening time now, he's called us together again. சீமோன் பேதுரு அவரண்டை வந்தபோது அவர் அவனுடைய பெயரை அறிந்திருந்தார். அவன் யார் என்றும் அவனுடைய தகப்பன் யார் என்றும் அவனிடம் கூறினார். அதே அருமையான இயேசு மரித்து விடவில்லை. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது இந்த சாயங்கால நேரத்தில் அவர் நம்மை மீண்டும் ஒன்று சேர்த்து அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். Oh Lord Jesus, come among us. Don't pass us by. Come stay all night with us till this night is over. Then let us go with you tomorrow. ஓ கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் மத்தியில் வாரும். எங்களை கடந்து செல்லாதேயும். வந்து உம்முடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருக்கும்படிக்கு நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் we might know you in the power of your resurrection, that your love and grace and mercy might be with us. உம்மை அறிந்து கொள்ளும்படியாக இந்த இரவு முடியும் வரையில் முழு இரவும் எங்களோடு தரித்திரும். அதன் பின்னர் நாங்கள் நாளை உம்மோடு செல்வோம். Oh eternal God, grant these things. We know that only God alone can grant them. ஓ நித்திய தேவனே, இந்த காரியங்களை அருளும். தேவன் மாத்திரமே அவைகளை அருள முடியும் என்பதை நாங்கள் அறிவோம். The solemnness of this hour, let us say this: God our Father, our flesh is a poor tabernacle for you. பயபக்தியான இந்த வேளையில் நாம் இதை கூறுவோம். எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்களுடைய மாம்சம் உமக்கான ஒரு ஏழ்மையான கூடாரமாய் உள்ளது. But Lord, let your sanctifying grace, your Holy Spirit, come now. Cleanse us from every doubt and every frustration, every suspicion, and every line of skepticism that would be in us. ஆனால் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமாக்கும் கிருபை, உம்முடைய பரிசுத்தாவி இப்பொழுதே வருவதாக. எங்களுக்குள்ளாக இருக்கும் ஒவ்வொரு சந்தேகத்திலிருந்தும், ஒவ்வொரு குழப்பத்திலிருந்தும், ஒவ்வொரு சந்தேகத்திலிருந்தும், ஒவ்வொரு சந்தேகத்தினின்றும் எங்களை சுத்திகரியும். That we might be free without one doubt. Come out, confess boldly like Peter, thou art the Christ. The same yesterday, today, and forever. நாங்கள் ஒரு சந்தேகத்துக்கு இடமின்றி விடுதலையாகும்படி பேதுருவைப் போல வெளியே வந்து தைரியமாக, நேர் கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறீர் என்று அறிக்கை செய்கிறோம். We believe that thy word is truth, Lord. Let us just see before we start this prayer line, Lord, and make yourself known to us. As you said, as it was in the days of Lot, when Abraham, that called out group, waiting for a promised son. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
நாங்கள் இந்த ஜெப வரிசையை துவங்குவதற்கு முன்பு கர்த்தாவே உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் சற்று பார்ப்போமாக. நீர் லோத்தின் நாட்களில் நடந்தது போல என்று கூறினது போல ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்கு காத்துக் கொண்டிருந்த அந்த அழைக்கப்பட்ட குழு. Lot was down there hearing a modern Billy Graham and an Oral Roberts to that denominational setup down there as a nation, but Abraham was a sojourner without any organization. லோத் அங்கே நவீன பில்லி கிரஹாம் மற்றும் ஓரல் ராபர்ட்ஸ் போன்றவற்றை கேட்டுக் கொண்டிருந்தான், ஒரு தேசமாக அந்த ஸ்தாபன அமைப்புக்கு. ஆனால் ஆபிரகாமோ எந்த ஸ்தாபனமும் இல்லாமல் பரதேசியாக இருந்தான். Just this little group wandering about through the land that he was to heir, and the meek shall inherit the earth. One day, under the shade tree, while they were sitting resting, God came down in the form of a man. அவன் சுதந்திரவாளியாக இருந்த தேசத்தினூடாக இந்த சிறு குழுவாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் நிழல் தரும் மரத்தின் கீழ் அவர்கள் உட்கார்ந்து இளைப்பாறிக் கொண்டிருக்கையில் தேவன் ஒரு மனித ரூபத்தில் இறங்கி வந்தார். Two angels went down into Sodom, and God in human flesh proved that he was. He said, Abraham, where is thy wife Sarah? இரண்டு தூதர்கள் சோதோமுக்குள் சென்றனர். தேவன் மாம்ச சரீரத்தில் அவர் இருந்தார் என்பதை நிரூபித்தார். அவர், ஆபிரகாம், உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார். A few days before that, he was Abram, and Sarra, Sarah, not Sarah, princess. And you called her by her prince's name, the daughter of a king. அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவன் ஆபிராம் மற்றும் சாராள் அல்ல, ராஜகுமாரி, நீர் அவளை அவளுடைய இளவரசியின் பெயரால் ஒரு ராஜாவின் குமாரத்தி என்று அழைத்தீர். You told Abraham by his name, Abraham, a father of nations. And you said, I am going to visit you. நீர் ஆபிரகாமை ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவனுடைய நாமத்தினால் அழைத்தீர். நீர், நான் உன்னை சந்திக்கப் போகிறேன் என்றீர். God, how that prophet's heart must have jumped. He knowed who you was right then. No wonder he washed your feet, brought out all the food that he had in the very best, laid it before you. தேவனே, அந்த தீர்க்கதரிசியின் இருதயம் எப்படியாய் துடித்திருக்க வேண்டும். அப்பொழுது நீர் யாராய் இருந்தீர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனும் ஒரு பாதங்களை கழுவி அவனுக்கு இருந்த எல்லா ஆகாரத்தையும் வெளியே கொண்டு வந்து மிகச் சிறந்ததை உமக்கு முன்பாக வைத்ததில் வியப்பொன்றுமில்லை. He knew that was God there. Then he said, where is Sarah? As if he didn't know. And you... அது அங்கே தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அப்பொழுது அவர், சாராள் எங்கே என்று கேட்டார். அவர் அதை அறியாதவர் போலிருந்தார். மேலும் நீர், Abraham said to him, he's in the tent, she's in the tent behind you. ஆபிரகாம் அவரிடத்தில், அவர் கூடாரத்தில், அவள் உமக்கு பின்னே கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். You said what was going to happen, and she in her heart doubted it. And then you said to Abraham, why did Sarah doubt that? Saying in her heart, these things can't be. Is anything too hard for God? என்ன நடக்கப் போகிறது என்று நீர் கூறினீர். அவள் தன் இருதயத்தில் அதை சந்தேகப்பட்டாள். அப்பொழுது நீர் ஆபிரகாமிடம், சாராள் அதை சந்தேகித்து எந்த காரியங்கள் இருக்க முடியாது என்று தன் இருதயத்தில் ஏன் சொல்லிக் கொண்டாள்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்டீர். Oh God, Jesus, manifested God of the Word. You said, as it was in the days of Sodom. ஓ தேவனே, இயேசு வார்த்தையின் தேவனாக வெளிப்பட்டார். நீர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்றீர். The world would be in that condition just before the destruction of the Gentile world, the Gentile dispensation. Here we are, Sodomites to the core. புறஜாதி உலகத்தின் அழிவிற்கு, புறஜாதி யுகத்திற்கு சற்று முன்னர் உலகம் அந்த நிலையில் இருக்கும். இதோ நாம் முழுமையாக சோதோமியரை போன்றே இருக்கிறோம். And then you said that the Son of Man, which is always referred to as a prophet, would be revealed in that hour. Fulfill thy words, O God. அதன் பின்னர் நீர் கூறினீர், மனுஷகுமாரன் அவர் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசி என்று குறிப்பிடப்படுகிறார். அந்த நேரத்தில் வெளிப்படும். ஓ தேவனே, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும். We, your believing children, wait with sincere hearts to give us faith, Lord, that when we have the prayer line, the people will believe.
It's evening time, Father. உம்முடைய விசுவாசமுள்ள பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு விசுவாசத்தை அளிக்க உத்தம இருதயங்களோடு காத்திருக்கிறோம். நாங்கள் ஜெப வரிசையை நடத்தும் போது ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். பிதாவே, இது சாயங்கால நேரம். Let the evening lights of the Son of God, he that was and which is and shall come, manifest himself by the prophecy that he's made. In Jesus Christ's name, amen. தேவனுடைய குமாரனுடைய சாயங்கால வெளிச்சங்கள் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர் அவர் அளித்துள்ள தீர்க்க தரிசனத்தின் மூலம் தம்மை வெளிப்படுத்திக் கொள்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். I am now ready to pray for the sick. But it's a strange thing how that when we stand here, நான் இப்பொழுது வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் நாம் இங்கே நிற்கும்போது அது எப்படியாய் ஒரு விசித்திரமான காரியமாயிருக்கிறது. Here I stand here now making a challenge to the public and hooked up across the nation. That God still is God. தேவன் இன்னமும் தேவனாயிருக்கிறார் என்று தேசம் முழுவதிலும் இணைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நான் இங்கே நின்று ஒரு சவாலை விடுக்கிறேன். He cannot fail. And what he promises, that he'll do. He'll never fail to do it. For he promised to do it. அவரால் தவறிப்போக முடியாது. அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்கிறாரோ அதை அவர் செய்வார். அவர் அதை செய்ய ஒருபோதும் தவறமாட்டார். ஏனென்றால் அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார். Therefore, I can place solemn confidence in what he said. Therefore, I look for his coming. I look for him to appear at any time. ஆகையால் அவர் கூறினவற்றில் நான் பயபக்தியான நம்பிக்கையை வைக்க முடியும். ஆகையால் அவருடைய வருகைக்காக நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். அவர் எந்த நேரத்திலும் தோன்றுவார் என்று நான் எதிர்நோக்குகிறேன். Because he said in an hour that you think not, the world thinks not, then he'll appear. ஏனென்றால் அவர் நீங்கள் நினைக்காத நேரத்தில் உலகம் நினைக்காத போது அப்பொழுது அவர் வெளிப்படுவார் என்று கூறினார். Now, so far as I know, I'm in my tabernacle here, and there's a few people sitting here that I do know. எப்பொழுது எனக்கு தெரிந்த மட்டில் நான் இங்கே என்னுடைய கூடாரத்தில் இருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சில ஜனங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Brother Wright, a few of these sitting here, that right along here, I do know. But there's many of you I do not know. And I have no way of saying that God will do this tonight. சகோதரன் ரைட், இங்கே அமர்ந்துள்ள இவர்களில் ஒரு சிலரை நான் அறிவேன். ஆனால் உங்களில் அநேகரை எனக்கு தெரியாது. தேவன் இன்றிரவு இதை செய்வார் என்று கூறுவதற்கு எனக்கு வழியே கிடையாது. We have seen him do it for the past years and years. But he might not do it tonight. I don't know. That's up to him. He's sovereign. He does what he wishes to. No one can tell him what to do. கடந்த பல வருடங்களாக அவர் அதை செய்வதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அதை இன்றிரவே செய்யாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது அவரை பொறுத்ததாய் உள்ளது. அவர் ராஜாதிபத்தியம் படைத்தவர். அவர் விரும்புகிறதை அவர் செய்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரும் அவரிடத்தில் கூற முடியாது. He abides alone in his will and his ways. But because that he promised it, I'm asking him to do it. அவருடைய சித்தத்திலும் அவருடைய வழிகளிலும் அவர் தனித்து நிலைத்திருக்கிறார். ஆனால் அவர் அதை வாக்குத்தத்தம் செய்த காரணத்தால் நான் அதை செய்யும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Not for our sake that we need it, but maybe for some strangers' sake, that the Holy Spirit might be anointing upon us. Now, no matter how much he anoints me, he's got to anoint you too. Certainly, to believe. எங்களுக்கு அது தேவை என்ற எங்கள் நிமித்தமாக அல்ல, ஆனால் சில அந்நியர்களின் நிமித்தமாக பரிசுத்தாவி அபிஷேகம் செய்யப்படுவதற்காக இப்போது நம் மீது அபிஷேகம். இப்பொழுது அவர் என்னை எவ்வளவுதான் அபிஷேகித்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர் உங்களையும் கூட நிச்சயமாக விசுவாசிக்கும்படி அபிஷேகம் பண்ணத்தான் வேண்டும். Now, I want to have a prayer line, and I want to pray for the sick as much as I can. Now, we can either have a line to call the people. இப்பொழுது நான் ஒரு ஜெப வரிசையை வைக்க விரும்புகிறேன். என்னால் முடிந்த அளவு நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஒன்று நாம் ஜனங்களை அழைக்க ஒரு வரிசையை வைத்துக் கொள்ளலாம். And
Bring them up here, a prayer line, and pray for everybody here that's sick, I suppose. Have my minister brothers to come here with us and lay hands up on you. We can sure do that. அவர்களை இங்கே கொண்டு வந்து ஒரு ஜெப வரிசையை நடத்தி இங்குள்ள சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய ஊழியக்கார சகோதரர்களை இங்கே எங்களோடு வந்து உங்கள் மீது கைகளை வைக்க செய்யலாம். நம்மால் அது நிச்சயமாக செய்ய முடியும். Or either we can ask our Father, who is the only one that could do anything for you. Because my hands is just a man like you man. அல்லது நாங்கள் எங்கள் பிதாவிடம் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிந்த ஒரே ஒருவரிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடும். ஏனென்றால் என்னுடைய கரங்கள் உங்களைப் போன்ற ஒரு மனிதனாய் இருக்கின்றன. But the thing of it is, it isn't the human hand that does it. It's the Word of God. Faith in that Word is what does it. No scientific thing about it. It's altogether unscientific. ஆனால் அதை குறித்த காரியம் என்னவென்றால், அது மானிட கரம் அதை செய்கிறதல்ல. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அந்த வார்த்தையில் உள்ள விசுவாசமே அதை செய்கிறது. அதை குறித்து எந்த விஞ்ஞான பூர்வமான காரியமும் இல்லை. அது முற்றிலும் அறிவியல் பூர்வமானது அல்ல. There's not one thing the Christian has in his armor that's scientific. You know that? Love, joy, peace, long-suffering, goodness, meekness, gentleness, patience, faith, Holy Ghost. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய ஆயுதங்களில் விஞ்ஞான பூர்வமாக அணிந்துள்ள ஒரு காரியமும் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு, பொறுமை, விசுவாசம், பரிசுத்த ஆவி. Everything is unseen by science. And that's the only thing that's real and lasting. Everything you look at comes from the earth and goes back to the earth. ஒவ்வொரு காரியமும் விஞ்ஞானத்தினால் காணப்படவில்லை. அது மாத்திரமே உண்மையானதாகவும் நீடித்து நிலைத்ததாகவும் இருக்கிறது. நீங்கள் நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு காரியமும் பூமியிலிருந்து வந்து பூமிக்கு திரும்பிச் செல்கிறது. But the things that you can't see with your eye, but see it declare itself, that's the world of eternal. ஆனால் உங்களுடைய கண்களினால் காணக்கூடாத காரியங்கள், ஆனால் அது தம்மைத்தாமே அறிக்கையிடுகிறதை காண்பது, அதுவே நித்திய உலகமாய் உள்ளது.